ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேம்பூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சீஸ் பால் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எந்த அரிசி மாவானா இருக்கட்டும். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம்னா. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸுங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் பிரெட் இருந்தால் தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, கடைசியாக சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம கையிலே உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உள்ளங்கை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்புறமா ஓரத்தில் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மிடில் என்ன ஃபில்லிங் சேர்க்க போகிறோம்னா சீஸ் தாங்க வைக்க போகிறோம். நான் சீஸ் வீட்டில் இருந்தது க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே வச்சுட்டு மறுபடியும் இது மாதிரி மடித்து விட்டு ரோல் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சு. எல்லாமே நம்ம இது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் எண்ணெய் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த பால்ஸை இதில் டிப் பண்ணி எடுத்துடலாம். டிப் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பிரெட் க்ரம்ஸு, அதில் போட்டுடலாம். இப்போ இந்த பிரெட் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா பால்ஸுமே நான் இது மாதிரி போட்டு ரெடியாக வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம ரெடியாக வச்சுருக்க இந்த பால்ஸ் ஒவ்வொன்றா நம்ம போட்டுடலாம். இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மறக்காமல் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க, சீஸியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.